இரத்தத்தை பாவிகளாய் இருக்கிற உங்களுக்காக எனக்காக அவர் சிந்திருக்கிறார் அல்லவா? சிலுவையின் பாடுகள் தியானிப்பது நல்லது. அது சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்குது. இந்த வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு அர்த்தங்களும் எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? உலகத்தாரிடத்திலேயோ, அதாவது புறஜாதிகளிடத்திலேயோ, இல்ல இந்த பரிசுத்தமாய் நடிக்கிறவங்க கிறிஸ்தவங்க இடத்திலேயோ நீங்க சிலுவை பற்றினதான அந்த பாடுகளை சொல்லி பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் பட்டுட்டாரு, ஒரு நாள்ல உயிரோட எழுந்துட்டாரு. இப்போ அதெல்லாம் நம்மளாம் நினைக்க தேவையில்லை. ஆனா நான் சொல்லுவேன், அதை நினைக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. தேவ ஜனமே, அந்த சிலுவை தியானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிகளையும் அவர் பட்ட பாடுகளையும் நாம நினைக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு தேவ பலன் கடந்து வரும். நானும் உம்மை போல மாறணும் ஆண்டவர், உங்களை போல மாறணும் ஏசப்பா. தாழ்மைய தரிச்சு கொள்ளணும் ஆண்டவர். வறண்டது விடாய்த்ததெல்லாம் நான் விட்டுடணும் ஆண்டவர். வயல்வெளியான இடங்களில என்னை நடக்க செய்கிற தெய்வத்தை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன்ப்பா. பள்ளத்தாக்குகள் எல்லாம் வேண்டாம் ஏசப்பா, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் வேண்டாம், உயிரடைய செய்கிறவர் நீங்க ஏசப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ரீபா ஷகடரிமா லகனதனமா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக உலர்ந்த எலும்புகள் காணப்படுகிறதப்பா. ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் தனித்தனியாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் என் மேல் பட்டவுடனே அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய மனுஷனாய் மாறும். ஆண்டவரே, என்னை காண்பவரே, சொல்லுங்க எல்ரோயி, என்னை நீங்க காண்பவர் ஆவியானவரே. பிரைஸ் அமைட்டி காட். இன்றைக்கு இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆராதனைய விட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. பண்டிகைகளை ஆசரிப்பது அல்ல, மரணத்திற்குரியதான ஆண்டவர் நமக்காக சிந்தினதான இந்த ரத்தம் எவ்வளவு உகந்தது, எவ்வளவு பெரியது. ஆசரிப்பதும் அதை விட மேன்மையானதா இருக்கிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது நமக்கு தேவ பலன் இல்லையா? அல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. இந்த நேஷன் நல்லவர். Praise the Lord, 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 praise the Lord. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நடக்கப்படுகிற ஆட்டை போல நம்முடைய ஆண்டவர் அவர் நடந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, ஏன்னா தன்னை தானே ஒப்பு கொடுக்க அவர் தன்னை முற்றிலுமாக பிதாவின் இடத்துல அர்ப்பணிச்சுட்டாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பாடுகள் சகிக்க முடியல, வேண்டான்னு சொல்றோமா? எனக்கு இந்த பாடுகள் வேண்டும் ஏசப்பா, நான் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் ஆண்டவரே ஒருபடி மேலாக உயர இந்த பாடு எனக்கு வழி வகுக்கும் என்று எத்தனை பேர் நம்ம அதை ஜபத்துல நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம்? நல்லது இல்லையா? ரொம்ப நல்லது. தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காக யாவற்றையும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கண்களை மூடினவர்களாக கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்போவினில் இவரை போல் அன்பர் ஏவருண்டு. இப்போவினில் இவரை போல் அன்பரே வருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனைவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. சர்வ வல்ல தேவனைவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. என்னாலுமே எங்கனையே தாங்கிடும் நல்லவரா. என்னாலுமே என்னையுமே தாங்கிடும் நல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நான் நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எல்லாம் சொல்வோமா? எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். நம்முடைய தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தெய்வ ஜனமே,
எந்த அளவிலே நாம ஆண்டவர் நல்லவர் என்று நாம புரிந்து கொண்டிருக்கிறோம்? அளவிட முடியாதுங்க. எல்லா நேரங்களிலேயுமே இந்த நேரம், இந்த மணி, இந்த நொடி என் தேவன் என்ன மறந்தார் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது, நிச்சயமாய் முடியாது. ஏன்னா இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை முடிசூட்டுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கண் மூடி திறக்கிறதான அந்த இமை பொழுது, அதாவது மறந்துட்டன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனை வர நேரத்துல கொஞ்ச நேரம் அந்த இமை பொழுதுதான். இமை பொழுது மறந்துடல ஆண்டவரு. நான் சொல்ல வர்றது, பிரச்சனை வருது இல்ல, அந்த இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அல்லேலூயா. இந்த ஆனாலும் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை முடி சூட்டுவேன். முடி சூட்டுறது யாருக்கு தெரியுமா? ராஜாக்களுக்கு தான் முடி சூட்டுவாங்க, தேசாதிபதிகளுக்கு தான் முடி சூட்டுவாங்க. அந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை நிறுத்திருக்கிறார்னா நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்களான் தேவச்சனமே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்துல தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஜெயம் கொள்ளுகிற பாத்திரமா என்னை நடத்துங்கப்பா. உலகத்தில் உள்ள எல்லாமே மாயையாய் மறைந்து விடுகிறதாய் அழிந்து போகிறதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்லப்பா. என் பக்கம் எப்பொழுதுமே ஆண்டவரே கர்த்தாவே, நீரே எனக்கு தாயாய், நீரே எனக்கு தகப்பனாய், நீரே சர்வ வல்லவராய், நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் என்னோட கூட நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க ஏசப்பா. அல்லேலூயா. ஏசப்பா, உம்மை நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட, கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தூங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ, இதை காணும் உள்ளம் தாங்குமோ. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தனே சுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தனே சுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே, கொள்கதா மலைக்கு இயேசுவை, கொள்கதா மலைக்கு இயேசுவை. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. தேவச்சனமே, கால்களிலும் கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டு இரத்தமும் சீழுமாக வெளியேற்றப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி. அந்த ஒரு நிமிஷம் அந்த வேதனைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் தாங்க முடியாதபடிக்கு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா நம்மால இன்றைக்கு நின்னு இருக்கவே முடியாது. இந்த சிலுவை தியானத்தை நீங்க வீட்டுல தியானிச்சு பாருங்க. சாட்டை அடிகள், முதுகல் அடி, சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதே, சும்மா நிக்கும் போது இல்ல, சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதே அடிக்கிறாங்க. அம்மாவுனமா இருந்தாராம் கர்த்தர். இன்றைக்கு நாம என்ன செய்யறோம் தேவ ஜனமே? நம்முடைய வாழ்நாட்களில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தி கொண்டு வருகிறோம்? சீராய், சிறப்பாய், சிறந்ததாய் நடத்துகிறோமா? இல்ல சின்ன சின்ன கோப தாபங்களினால சமாதானத்தையே இழந்து விடுகிறோமா? யோசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம்ல, நம்மை நாமே நிதானிக்கணும். நம்மை மற்றவர்கள் நிதானிக்க வேண்டாம். அதற்கு நம்ம இடமும் கொடுக்க கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தரை நிதானிக்க அதிகாரமே கிடையாது இயேசுவின் நாமத்தினால. ஏசப்பாவை தவிர மற்ற யாருக்குமே அதற்கு உரிமை கிடையாது. இன்னார் இப்படி, இன்னார் இப்படி, இன்னார் இப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள், அதெல்லாம் பேச நமக்கு உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. இயேசுவை தவிர நம்மை நாமே நிதானிக்கணும். ஏசப்பா, நான் எந்த நிலைமையில இருக்கிற ஆண்டவரே, என்ன மன ரம்மியமாய் மாற்றுங்கப்பா. எனக்கு முன்பாக இருக்கிறதான சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல ஆண்டவரே. அந்த பெரிதா இருக்கிறது கூட என் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும் ஆவியானவர். ஆனபடினால நான் திரும்பவும் திரும்பவும் உம்மை நான் சிலுவையில் அறையாதபடிக்கு, என்னுடைய அவிசுவாச வார்த்தையினால, என்னுடைய பாவத்தினால உம்மை சிலுவையில் அறையாதபடிக்கு நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்ன மன்னிங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷம் மன்னிங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நன்றி இயேசப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமை மாட்சிமை மறந்திடந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திடந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. பாவங்கள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவர். எல்லாம் பாடுவோமா? எல்லா கரங்களும் உயர்த்தி பாடுவோம். 10,000 பேரிலும் சிறந்தவர் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே. சிலுவை அடைந்து தொங்கினார், சிலுவை அடைந்து தொங்கினார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மன மகிழ்ச்சியான புனித வெள்ளி ஆராதனைக்காக உமக்கு நன்றிப்பா. வாசிக்க போற தாவே வேத பகுதியை தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் நின்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவ ஆலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. பொறாமையினாலே அவனை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இந்த வேத பகுதிக்காக நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கரங்களை உயர்த்தி நாம் நன்றி சொல்வோமா? கர்த்தாவே, மை நன்றியோட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இதோ நீர்பட்டதான பாடுகளை கர்த்தாவே வசனங்களாக நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரை எத்தனையோ விதமான காரியங்களை வசனங்கள் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவரை அப்பா, நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய ஜீவிய நாள் முழுவதும் எங்களை எல்லா விதத்திலே நாங்கள் தாழ்த்தி உமக்கு சாட்சியின் பிள்ளைகளா என் தேவன் நடத்துவீராக.
முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில கூட இதோ உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஏசப்பா. உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே பகிர்ந்து கொடுக்க தேவதாசனை இந்த நாளில நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில கடந்து வரும்போது நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவர் அதின்படி எங்கள் நடைகளை நாங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை மாற்றி கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.